வாஞ்சையை புகழ்ந்திசைப்போம். நம்மை வானுயர்வாக எழுப்பிய தேவன் வாஞ்சையை புகழ்ந்திசைப்போம். தந்தை மகனா தூய ஆவியா போற்றி போற்றி போற்றி. தந்தை மகனா தூய ஆவியா போற்றி போற்றி போற்றி. கடவுளின் கோயில்களே, தூயவர் தூயவன் நம் இறைவன், துதிகளிடை அவர் வாழ்கின்றார். தூயவர் தூயவன் நம் இறைவன், துதிகளிடை அவர் வாழ்கின்றார். தந்தை மகனா தூய ஆவியா போற்றி போற்றி போற்றி. தந்தை மகனா தூய ஆவியா போற்றி போற்றி போற்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையை அடைவதற்கு 3 வழிமுறைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அந்த 3 வழிமுறைகளும் விளம்பரமின்றி ஆடம்பரமற்ற சுயநலமற்ற மனநிலையோடு ஆண்டவரை தேடுகின்ற போது ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும் என்ற சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Strain Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani,
who are watching the same. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய தவறுகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்த மக்களாக வாழ வர மருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்கானிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கேயே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழிநடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்றில் விண்ணகத்திற்கு சென்றார். எலிசா அதை கண்டு,
என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்த விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள்.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிங்கார வனத்திலே இறைவனால் முன்குறிக்கப்பட்டு இறைவாக்கின எசையாவால் முன்னறிவிக்கப்பட்டு வானதுதரால் அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்து பெற்று எலிசபெத் அம்மாளால் ஆண்டவரின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நமக்கு அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பான வணக்கம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. யார் ஒருவர் கடவுளுக்கு அஞ்சி நேரிய நெறிமுறைகளை கடைபிடித்து கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ முன்வருகின்றார்களோ
அவர்கள் கடவுள் தருகின்ற கொடையாக பரிசாக பெறுகின்றார்கள். இதைத்தான் திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 34வது திருவசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே இன்றைய வார்த்தை வழிபாட்டில் ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தையை அடைவதற்கான அறநெறிகளை, வழிமுறைகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஜெபம், தபம், நோன்பு. ஜெபம், தர்மம், நோன்பு இவைகளை கடைபிடித்து வாழ்கின்ற போது இறைவன் தன்னிலையிலே இறைவனை அடைவதற்கான ஒரு வழியை கண்டுகொள்கிறான் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்று யூத மரபுபடி யூதர்கள் ஜெபத்தையும் தர்மத்தையும் நோன்பையும் இறைவன் கொடுத்த கட்டளையாக நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சற்று அதை மாற்றி இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஜெபம் என்பது நாம் இறைவனோடு கொள்கின்ற உறவு நிலை. எந்த அளவிற்கு ஆழ்மனதிலிருந்து நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகின்றோமோ நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். எனவேதான் ஆமோஸ் இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கூறுகின்ற போது, நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், வாழ்வை கண்டுகொள்வீர்கள் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். எனவே ஆண்டவரை கண்டுகொள்வதற்கும் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கும் ஜெபம் அடிப்படையாக அமைகின்றது. அதிலும் கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் இறை உறவில் வளர்வதற்கு ஜெபம் நமக்கு துணை புரிகின்றது. ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? விளம்பரப்படுத்தி ஜெபிக்க வேண்டுமா, புகழுக்காக பெருமைக்காக ஜெபிக்க வேண்டுமா என்று யோசித்து சிந்தித்து செயல்பட இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவேதான் கதவுகளை தாளிட்டு கொண்டு தனிமையாக ஜெபியுங்கள் என்று கூறுகின்ற போது இதய கதவை திறந்து புலன்களை அடக்கி ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இதுதான் ஞான மார்க்கம் என்று இந்து மத சகோதரர்கள் அழைக்கின்றார்கள். எனவே இதயத்தின் உள்ளாழத்தை திறந்து இறைவன் உள்ளத்தோடு உறவு கொள்வதற்கு நம்முடைய புலன்களை அடக்கி ஜெபிக்கின்ற போது இறைவனை முழுமையாக சுவாசிக்க முடியும், இறைவனை சுவைக்க முடியும், இறை அன்பில் நிலைத்திருக்க முடியும். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் 18ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். 2 மனிதர்கள் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஒன்று பரிசேயன், மற்றொருவன் வரி தண்டுவன் என்று கூறக்கூடிய ஆயக்காரன். அந்த பரிசேயன் இவ்வாறு ஜெபிக்கின்றான், நான் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பங்கு காணிக்கையாக கொடுக்கிறேன், இந்த வரி தண்டுபவனைப் போல இல்லாததற்கு நன்றி கூறுகிறேன் என்று ஜெபிக்கிறான். மற்றொரு மனிதன் வரி தண்டக்கூடிய பாவி என்று கருதக்கூடியவன் ஆலய முகப்பிலே தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தலை குனிந்து ஆண்டவரே நான் பாவி என்று ஜெபிக்கிறான். ஆனால் வரி தண்டுகின்றவனுடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. நேர்மையாளர் என்று காட்டிக்கொண்ட பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. எனவே உள்ள தாழ்ச்சியை இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். உள்ள தாழ்ச்சியோடு நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற ஜெபத்திற்கு பலன் உண்டு, வலிமை உண்டு, ஆற்றல் உண்டு. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 திருவசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, எங்கே 2-3 பேர்கள் ஒருமித்து என் சிந்தனையோடு ஜெபிக்கின்றார்களோ, ஒருமித்த எண்ணத்தோடு ஜெபிக்கின்றார்களோ அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார்.
இல்லத்திலே இருக்கின்றவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒருமித்த எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்றுபட்ட உள்ளத்தோடு ஒன்றிணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு இறைவன் அருள் பாவிக்கின்றார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் வேடிக்கையாக மாறிவிடுகின்றன, விளம்பரங்களாக மாறிவிடுகின்றன. எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அழகாக தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் விண்ணரசில் சேருவது இல்லை, மாறாக எவன் ஒருவன் விண்ணக தந்தையினுடைய விருப்பத்தை உணர்ந்து செயல்படுகின்றானோ அவன்தான் விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவன். அதே நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகின்றது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எப்படி கேட்க வேண்டும்? உள்ளத்தை திறந்து ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அன்பு நிறைந்த மக்களாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற போதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, என் அன்பில் நிலைத்திருந்து வேண்டியதெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு அருளப்படும் என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார். யாருடைய அன்பில்? ஆண்டவர் இயேசுனுடைய அன்பில் நிலைத்திருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு தான் ஆற்றல் உண்டு, வலிமை உண்டு என்பதை யோவான் நற்செய்தியாளர் நினைவுபடுத்துகின்றார். இன்னும் சற்று புனித மரியவியானி அருளப்பர் சொல்வார், எனக்கு ஜெபிக்க தெரிந்த மனிதரை தெரியும், கடவுள் முடியாது என்று சொல்லக்கூடியதையும் முடியும் என்று சொல்ல வைப்பவர் அன்னை மரியாள். அதற்கு கானா ஒரு திருமணம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இயேசுவின் நேரம் வரவில்லை என்று கூறிய போது நேரத்தை சுட்டி காட்டி அற்புதங்கள் செய்ய வைத்தவள் அன்னை மரியாள். எனவே ஜெபம் என்பது இறை உறவில் நிலைத்தன்மை கொள்வதற்கும் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்பதற்கும் இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வதற்கும் இறைவன் கொடுத்த ஒரு வழி. அந்த வழியை சரியாக பின்பற்றி வாழ்கின்ற போது இறைவன் நம்மில் வாழ்கின்றார், நாம் அவரில் இணைந்திருக்கின்றோம். அப்பொழுது கேட்ட அருள் வரங்கள் கிடைக்கும் என்பதை நற்செய்தியில் முதல் பகுதி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இரண்டாவது தர்மம் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாக கொடுங்கள், அமிக்கி குமிக்கி உங்களுக்கு அலர்ந்து போடுவார்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். இறைவன் கொடுத்த கொடை வாழ்வை, இறைவன் கொடுத்த கொடை வாழ்வை நாம் பிறருக்கு கொடையாக கொடுக்கின்ற போது மென்மேலும் நமக்கு ஆசீர்வாதங்கள் கூடுகின்றன. திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், பேதுருவும் யோவானும் கோயிலுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அழகுவாயில் என்ற இடத்தில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான். பிச்சைக்காரன் பேதுருவையும் யோவானையும் உற்று நோக்குகின்றான். பேதுரு அந்த பிச்சைக்காரனை உற்று நோக்குகின்றார். அப்பொழுது பேதுரு அந்த பிச்சைக்காரனை நோக்கி, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, நான் கொடையாக பெற்ற இயேசு கிறிஸ்துவை உனக்கு கொடுக்கிறேன் என்று அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கின்றார். கால் ஊனமுற்றவன் துள்ளி குதித்து நன்றி கூறி அவன் செல்வதை அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்ட கொடை வாழ்வை அந்த முடவனுக்கு கொடையாக கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பேதுருவும் யோவானும் மகிமைப்படுத்துவதை
அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தர்மம் என்பது கைமாறு எதிர்பாராமல் கொடுப்பது, நம்மிடம் இருப்பதை கொடுப்பது, இன்னும் நம்மையும் சேர்த்து கொடுப்பது தான் தர்மம். அந்த தர்மம் தான் இந்துக்களின்படி கர்மம் என்று சொல்லப்படுகின்றது. கர்மம் என்றால் செயல் வடிவில் நன்மை செய்தல் என்று பொருள். எனவே கொடையாக இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதை பிறருக்கு பகிர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்பிக்கை கொண்ட மக்கள் எல்லாரும் ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்டார்கள், இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று திருத்தூதர் பணி கூறுகின்றது. எனவே கொடையாக பெற்ற வாழ்வை கொடையாக கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய இந்திய நாட்டிலே மிக சிறந்த பணக்காரராக இருந்த ரத்தினன் டாட்டா அவர்கள் கடைசி காலத்தில் ஊனமுற்ற 200 குழந்தைகளுக்கு கைவண்டி பரிசாக கொடுத்தார். அப்பொழுது ஒரு சிறுமி அவரை பார்த்து, அங்கிள், நான் உங்கள் முகத்தை காண வேண்டும், முகத்தை காட்டுங்கள் என்று அந்த சிறுமி கேட்டாள். அதற்கு அவர் சொன்னால், ஏனம்மா என்று கேட்டபோது, நான் விண்ணகத்தில் உங்களை சந்திக்கின்ற போது உங்களை பார்த்து மீண்டும் நன்றி கூற வேண்டும் என்று கூறினாள். அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஊனமுற்ற குழந்தைகளுக்கு தன்னாலான்ற கொடையை பரிசாக கொடுத்தார். இன்றும் மதிக்கப்படுகின்றார். எனவே தர்மம் என்பது வலதுகை கொடுப்பது, இடதுகை அறியாது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே கொடையாக பெற்ற வாழ்வை பிறருக்கு கொடையாக கொடுக்கின்ற போது மென்மேலும் ஆசீர்வாதங்கள் நம்மில் தங்குகின்றன என்பதை தர்மம் தலை காக்கும் என்ற பழமொழி நமக்கு துணை புரிகின்றது. 3வது சிந்தனையாக நோன்பு. தன்னை வருத்திக் கொள்வது மட்டும் நோன்பு அல்ல, மாறாக உணர்வு பூர்வமாக இறைவனை கண்டுகொள்வது, அது பக்தி முயற்சி. எனவே தன்னை வருத்தி தன்னிடம் இருப்பதை பசியாய் இருக்கிறவனுக்கு கொடுப்பது, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பது, தேவையில் இருக்கின்றவனுக்கு உதவிகரம் நீட்டுவது தான் நோன்பு. எனவே தான் இறைவாக்கின எசையா 58ஆம் அதிகாரத்திலே கூறுகின்ற போது, நான் விரும்பும் நோன்பு பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது, ஆடை இல்லாதவனுக்கு உடை உடுத்துவது, இல்லமில்லாதவனை இல்லத்திற்கு வரவேற்று தங்க வைப்பது, நோயிற்றிருப்பவனுக்கு ஆறுதல் கூறுவது, இதுதான் இறைவன் விரும்பு நோன்பு என்பதை இறைவாக்கின எசையா தன்னுடைய ஆகமத்திலே நினைவுபடுத்துகின்றார். இதே ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 36-41 திருவசனங்களில் பொது திருவை பற்றி கூறுகின்ற போது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், உடுத்தி மகிழ்ந்தீர்கள், நோயிற்றிருந்தேன், காண வந்தீர்கள், சிறையில் இருந்தேன், கண்டுகொண்டீர்கள். இவற்றை யாருக்கு செய்தபோது? சமூகத்தில் இருக்கின்ற சின்னம் சிறிய ஏழை எளிய மக்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே இன்றைய இறைவார்த்தையின்படியாக ஆண்டவர் நமக்கு தொகுத்து கொடுத்த 3 அறநெறிகளை, வழிகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் மறைமுகமாக தன்னுடைய இல்லத்திலே தியானித்து அதை வாழ்வாக்க முயற்சிக்கின்ற போது விண்ணக தந்தையை கண்டுகொள்ள முடியும், விண்ணக தந்தையிலிருந்து கைமாறு பெற முடியும். எனவே நாம் எந்த பிரதிபலனையும் பிறரிடம் எதிர்பார்க்காமல் இறைவன் கொடுத்ததை இறைவனை சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக பகிர்ந்து கொடுக்கின்ற போது, இறைவனை சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக இறைவனிடம் ஜெபிக்கின்ற போது, இறைவனை சார்ந்திருக்கின்ற மக்களுக்காக நாம் மன்றாடுகின்ற போது
இறைவன் நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற அனைவரையும் ஆசிர்வதிக்கின்றார். எனவே கிறிஸ்து நமக்கு கொடுத்த அறநெறி வாழ்வை நமதாக்கி பிறருக்கு கொடையாக பரிசாக கொடுக்கின்ற போது இறைவனிடமிருந்து கைமாறு பெறுவோம் என்ற சிந்தனையில் ஜெபித்து அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது வேறல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ. இயற்கையின் இயக்கம் நீ, இணையில்லா பலியும் நீ. உன்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பள்ளியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த ஆண்டவரே, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் தாப்பரச காணிக்கை எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க வர மருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகி நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகி அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்று இறந்த அனைவரையும், உத்தரிக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இங்கே குழுமி இருக்கின்ற உம் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலிருந்து இறந்த ஒவ்வொருவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை ஒருமித்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மை மீட்க வந்தவர். இவர் தருகின்ற தெய்வீக விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தத்தை காத்து என்னை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகிறோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட முதல் திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மை ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல முது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் ஆசீர்வர
தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோழியால் தோண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ எனக்காக